ஃப்ளாஷ்பேக் ஒரு விஷயம் இருக்குது, அதை நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஜிப்ஸு வாங்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஷாஷா பாப்பாவுக்கு முன்னாடி வாங்கினது வந்துட்டு சாக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பிக்கோ வீடியோஸோ இது வரைக்கும் நான் ஷேர் பண்ணதே கிடையாது. ஏன் எனக்கு தெரியல. நான் இவனை வாங்கிட்டு வந்த ஃபஸ்ட் டேவே வந்து வீடியோ வந்து போட்டுட்டேன். ஷாஷா பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி இவனுக்காக நான் தனியாக க்ரியேட் பண்ணியிருந்தேன். அதை நான் வந்து யூஸ் பண்ணேன். ஆனால் வந்து சாக்கோ வாங்கிட்டு வரும்போது வந்து எனக்கு வீடியோ போடணும் அவனுக்கு அப்படின்னு நான் நினச்சேன். பட் ஆனால் நான் போடவே இல்லை. ஓகே, அவனை நான் வாங்கிட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப்பில் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். நல்லா பெரிய அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். அவன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன். ஒரு 40 டேஸ்க்கு ஒரு 33 ஆர் 32 டேஸ் தான் இருக்கும். 30 டேஸ்க்கு கீழே. ஆமாம், அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாளைக்கு கம்மியாக தான் இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு குழந்தை வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ வாங்கிட்டு வந்ததுக்கு கொஞ்சம் அவன் மேலெலாம் நிறையா ஒரு மாதிரி லிக்விட் மாதிரி, அப்புறம் மாவு மாதிரி, இது எல்லாமே காஞ்சி போன மாதிரி இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரியாக ரொம்ப டர்ட்டியாக இருந்தாலும் அப்புறம் அந்த கடையில் வந்து ஷாப்பில் வந்து வாங்கிட்டு இருந்தாலும் அவங்களுக்கே நான் கால் பண்ணி சொன்னேன், ப்ளீஸ் இவனை கொஞ்சம் குளிக்க வச்சு கொடுங்க, க்ளீன் பண்ணி கொடுங்க, பார்க்குறதுக்கு ரொம்ப டர்ட்டியாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் மேலே பூச்சி இருந்துகிட்டே இருந்தது, பறக்கிற மாதிரி பூச்சிலாம் இருந்தது. அப்புறமா கூட்டிகிட்டு போயிட்டு தனியாக அதுக்கு வந்துட்டு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். அவனை வாஷ் பண்ணி அதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த முன்னாடி கண்ணு கிட்டலாம் வந்து ஹேர் இருக்கும், அதெல்லாம் கட் பண்ணி விடுவேன். இதுவும் நான் சொல்ல வந்துட்டேன். இவங்களுக்கு வந்துட்டு கண்ணில் அந்த டர்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டே இருக்கணும். இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு கண்ணு பிரச்சனை தான் மெயினாக வரும். அது ஒரு விஷயம். இங்கே வந்து முடி வந்துச்சு அப்படின்னா நம்மளே வந்து சிசர் எடுத்து கட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போக சொன்னீங்கன்னா அங்கே ஒர்க் பண்ணுறவங்க கட் பண்ணி விட்டுருவாங்க. அண்ட் மெயினாக இந்த முடியெல்லாம் இப்படி தான் வரும் அப்படிங்கிறதால அந்த கண்ணு பிரச்சனை உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறதால இங்கே இருக்க ஹேர், ஃபோர் ஹெட்டில் இருக்க ஹேரும் இந்த சைடில் இருக்கக்கூடிய ஹேரும் கட் பண்ணிடுங்க. அந்த இடத்துலலாம் அந்த டர்ட்ஸ் வந்து சேர்ந்துட்டே இருக்கும். அதை கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிடுங்க. இல்லை அப்படின்னா அது ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும். அட் தி சேம் டைம் அவங்களுக்குமே அது ப்ராப்ளம். ஸோ நான் வந்து சாக்கோ கூட்டிகிட்டு போய் எல்லாம் க்ளீன் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். ரொம்ப ஓகேவாக தான். நான் கூட வந்துட்டு நான் ஒரு பூனையும் வாங்கியிருந்தேன். அவன் பேர் வந்து பிகாச்சு. ஸோ 2 பேரும் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த பூனை என்ன பண்ணணும்னா அப்படியே போய் அது பூரி விடும் இல்லையா, அது அவன் கண்ணிலேயே போய் எடுக்கிறதால எனக்கு ஓகே அவன் வேண்டான்னு சொல்லி நான் அவன் ரிட்டர்ன் பண்ணிட்டேன். இவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அதனால வந்துட்டு அவனும் ஓகே, ஒரு நாள் நல்லா இருந்தால் 2 நாள் நல்லா இருந்தான். ஆனால் வந்து எனக்கு என்னமோ ஆக்டிவாக இல்லாத மாதிரியே இருந்தது. வாங்கிட்டு வந்ததுலேருந்து ஆக்டிவாக இல்லாத மாதிரியே இருந்தது. ரொம்ப அமைதியாக இருப்பான். எங்கே போனாலும் பின்னாடி வருவான். ஆனால் அமைதியாக தான் இருப்பது. ரொம்ப நம்ம விளையாடுறது, ஃபோர்ஸ் பண்ணுறது எதுவுமே இல்லை. நான் நினச்சேன் ரொம்ப குழந்தை அந்த மாதிரி எப்படி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டியது இருந்தது. கோவிலுக்கு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு 2 டேஸ் விட்டுட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி தான் அவனுக்கு ஃபீல் பண்ணியிருந்தான். அவன் சாப்பிடாமலே இருந்துட்டான். அவனுக்கு அப்போ சரலாக கொடுத்துட்டு இருந்தோம். அவன் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க சாப்பிட வச்சு என்ன ஆயிடுச்சு, இங்கெல்லாம் அப்பிடுச்சு. அவன் க்ளீன் பண்ணாமல் விட்டு அது எல்லாமே ஒரு மாதிரி டைட் ஆயிடுச்சு. அப்புறம் வந்துட்டு லூஸ் மோஷன் போய் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி உடம்பு சரியில்லை. நான் ஊரில் இருக்கும்போதே எனக்கு கால் வந்துட்டே இருந்தது இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, நான் இல்லை அப்படிங்கிறத அவன் ஃபீல் ஆகிட்டான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் இல்லை அப்படின்னாவே அவனுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்புறம் வந்ததுக்கப்புறம் அப்படியே என்னை பார்த்தோன்னே கொஞ்சம் எக்ஸைட் ஆனால் அவனால் முடியல அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. அன்றைக்கே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு இன்ஜெக்ஷன் பண்ணிவிட்டு நாங்கள் வந்தோம். இல்லை நீங்கள் இதுக்கப்புறம் இந்த செல்லாக்கில் வந்துட்டு 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு. நீங்கள் வந்து ரைஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு வீட் கொடுங்க அப்படின்ட்டு. இது என்ன புதுசாக இருக்குது. ஏன்னா அங்கே கடையிலேயே தான் ஷாப்லேயே எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. பெட்டி நம்ம எங்கே வாங்கினோமோ அங்கேயே கொடுத்துருந்தாங்க. அதுதான் நம்ம அவங்களுக்கு கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ராயல் கனல் கொடுங்க, அவனுக்கு நிறைய பெரிய பெரிய டானிக்லாம் கொடுத்தாங்க, டைஜஷனுக்குலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நம்ம வாங்கிட்டதுக்கப்புறம் ஆனால் சாப்பிடவே இல்லை. அவனுக்கும் வெனிலா ஐஸ்கிரீம் கொடுக்க சொன்னாங்க. நான் கொடுத்தேன். ஆனால் அவன் எடுத்துக்கவே இல்லை. அந்த வீடியோஸ்லாம் இருந்தால் பக்கத்தில் அட்டாச் பண்ண அவனோட ஞாபகமாக நான் எடுத்து வச்சிருக்கேன். அப்புறமா வந்துட்டு சாப்பிடவே இல்லை. அவன் வந்து கேஜுக்குள்ளேயே போக மாட்டான். ஆனால் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கேஜுக்குள்ளே போய் படுத்துக்கிட்டான். ஏன் இப்படி ஒரு பிஹேவ் பண்ணுறான், ரொம்ப சைலண்ட்டாக இருக்கான். ஏற்கனவே அவன் ரொம்ப சைலண்ட், இது ரொம்ப சைலண்ட். அவனுக்கு முடியலங்கிறது நல்லாவே தெரியுது. அந்த மாதிரி இருந்தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஈவினிங் ஒரு 6க்கு அவனுக்கு வந்துட்டு அந்த சிரஞ்சி இருக்கும் இல்லையா, அதில் தான் நம்ம வந்து அதாவது அந்த நீடில் மட்டும் இருக்காது, அந்த சிரஞ்சி மட்டும். அதில் நான் வந்து ஃபீட் பண்ணிவிட்டு ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணோம். ஏன்னா அவன் சாப்பிட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருந்தேன் அப்படின்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, கிச்சனில் ஒர்க் இருக்குது, நான் முடிச்சுட்டு 6க்கு ஃபீட் பண்ணி அவனை படுக்க வச்சுட்டு நான் 8க்கு வந்து பார்க்கும்போது கான்ஷியஸே இல்லை. அவன் அப்படி தலை தொங்கிடுச்சு. எனக்கு பார்க்கும்போது அப்படியே அழுக வருது. ஐயோ, நமக்கு வெளியில் போனது ரொம்ப தப்பாக போச்சோ, நம்ம விட்டுட்டு போயிருக்கக்கூடாதோ, என்ன ஆயிடுச்சு குழந்தைக்கு அப்படின்னு தெரியலேன்னு இமீடியட்லி ஃபோன் பண்ணால் நான் பார்க்கும்போது 8லேருந்து கால் பண்ணுறேன். எந்த டாக்டர் பண்ணலாமா அந்த டாக்டர். நான் போன டாக்டருக்கு கால் பண்ணால் அவங்க வந்துட்டு இல்லைங்க இன்றைக்கி எதுவும் முடியாது, நாளைக்கு வாங்க. எனக்கு நாளைக்கு அவன் கான்ஷியஸே இல்லை. அவன் அப்படியே இப்படி தலை தொங்கியிருக்குன்னா எப்படி நினைப்போம் நம்ம அது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லும்போது நான் இமீடியட்லி வந்துட்டு வேறு ஏதாவது டாக்டர் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணிவிட்டு ஒரு டாக்டர் கிட்ட போனோம். அப்போ வந்து 8:45 ஆகிடுச்சு டைம் இங்கேருந்து போகிறதுக்கு. ஸோ அங்கே போய் காட்டும்போது இல்லை இவன் இதுக்கு மேலே பொழைக்க முடியாது, இவங்க வேணால் நீங்கள் நாமக்கல் ஜிஹெச்க்கு கூட்டிகிட்டு போங்க, அங்கே வேணால் பார்ப்பாங்கன்னு. 8:45 இங்கேருந்து நாமக்கல் போகிறதுக்கு ஒரு 1.5 hours ஆகும். அப்புறம் நம்ம எங்கே போய் அட்மிட் பண்ணுவாங்களா இல்லையா எதுவுமே தெரியாமல் ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு அழுக வந்துருச்சு. நான் அப்படியே ஹாஸ்பிட்டலே அழுதுகிட்டே இருக்கேன். அப்புறம் சொன்னாங்க நீங்கள் வந்து ராமகிருஷ்ணா பார்க் கிட்ட ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே போங்கன்னு. ஸோ ராமகிருஷ்ணா பார்க் கிட்ட இருக்கக்கூடிய நியூ லைஃப் ஹாஸ்பிட்டல். ஸோ அங்கே போனோம். டாக்டர் உடனே வந்துட்டு பார்த்துட்டு இன்ஜெக்ஷன்லாம் போட்டுட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா இவனுக்கு எப்போ வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கி ஒரு 3 days தான் ஆகுது. 3 daysல இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த குழந்தைங்க நீங்கள் வந்து இவ்வளோ குட்டியெல்லாம் வாங்கவே கூடாது. நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 1 month ப்ளஸில் தான் நீங்கள் வாங்கணும், ஒரு 40 days ப்ளஸில் தான் வாங்கணும் அப்படின்னா கிட்ட ஏன் எதனால இது ஏன்னா ஷாப்பில் வச்சுருந்தாங்க, அதனால நான் வாங்கிட்டு வந்தேன். அம்மா பார்த்தீங்களா அப்பா பார்த்தீங்களா அப்படின்னு யாருமே பார்க்கல, ஷாப்பில் இருந்தது வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு.
இந்த மாதிரி குட்டீஸ்க்கு வின்டர் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் நேம் சொல்லியிருந்தாங்க. அந்த வைரஸ் வந்து அட்டாக் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரீடுக்குன்னு இல்லை, நார்மலி எல்லா ப்ரீடுக்குமே. அதனால நீங்கள் குழந்தைங்க வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா ஒரு 40 days ப்ளஸ் தான் நீங்கள் வாங்கணும். அதுக்கு கம்மியாக வாங்கினீங்கன்னா இப்படி தான் பாருங்க, அங்கே பாருங்க எவ்வளோ குழந்தை வந்து அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு. நிறைய லேபில் இருக்கக்கூடியது, ஜிப்ஸூவில் இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லி இன்னும் வேறு ஒரு 2-3 ப்ரீடு இருந்தது. ஸோ அது எல்லாமே வந்து அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஒரு 40 days குழந்தைங்கள அட்மிட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பார்க்கும்போது எனக்கு அதுவும் இவன் ரொம்ப சின்ன குழந்தை வேறு. அப்புறம் இவனோட வெயிட் பார்க்கலாம்னு பார்த்தா 400, 500 அப்படின்னு தான் இருந்தான். சொன்னாங்க இவனுக்கு நம்ம வந்து டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் 1 kg வந்து இவன் தாண்டி இருக்கணும். இவன் பாருங்க 400, 500 தான் காட்டுது. இவனுக்கு நான் எப்படி டெஸ்ட் எடுக்கிறது? ட்ரிப்ஸ் போடலாம். ட்ரிப்ஸ் போடும்போதுலாம் ரொம்ப பாவம். அவன் எப்படி தாங்கினான்னு எனக்கு தெரியல. ஆனால் அவனுக்கு வில் பவர் ரொம்ப அதிகம். அப்படியே ஒரு இது ட்ரிப்ஸ் போட்டுட்டோம் அப்படின்னா எந்திரிச்சு நிற்கிறது, விளையாடுறதுக்கு அவன் ட்ரை பண்ணுறது, அப்படியே தலையை தூக்கிறது பிடிக்கிறதுன்னு அந்த எனர்ஜி அவனுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி. அந்த எனர்ஜியோட லெவல் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா அப்படியே தொப்புன்னு விழுந்துடுறது, தலை தூங்கி போகிறது இந்த மாதிரி. ஸோ ஒரு 4 நாளுங்க பயங்கரமாக 4 நாள் இல்லை, ஒரு 3 நாளாச்சு மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் அவனுக்கு போய் ட்ரிப்ஸ் போடுறது, இன்ஜெக்ஷன் போடுறது கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தோம். அப்புறம் நாங்கள் நினச்சோம் ஸோ இப்போ அங்கே இருக்கவங்க எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆகிட்டு போயிட்டே இருக்காங்க. அப்போ நாங்கள் இவன் கொஞ்சம் தேடுற மாதிரி இருந்தான். அதனால் நாங்கள் டாக்டர் கிட்ட சொன்னோம், டாக்டர் இங்கேயே வந்து வச்சு பண்ணலாமே, ஒவ்வொரு டைம் கூட்டிகிட்டு போகிறது எனக்கு வெளியிலேருந்து ஏதாவது அஃபெக்ட் ஆகிடுமோன்னு எனக்கு பயமாக இருக்குன்னா நான் ஒரு மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் தான் கூட்டிகிட்டு போனேன். இருந்துமே நான் அங்கேயே வச்சு பார்த்துக்க முடியல. அவங்க நம்ம பார்த்துட்டே இருப்பாங்க. இப்போ இவனுக்கு எப்போ கான்ஷியஸ் இருக்குது எப்போ இல்லைங்கிறதே தெரியல. அதனால் சொல்லும்போது ஓகே அட்மிஷன் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அட்மிஷன் போட்டாங்க. அட்மிஷன் போட்டுட்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு. அந்த ஹாஸ்பிட்டல் நான் தப்பே சொல்ல மாட்டேன், எல்லாமே சொல்லிட்டே இருப்பாங்க. அவங்க ஹோப்பும் கொடுக்கல, பார்க்கலாம் முடிஞ்ச அளவுக்கு, ஏன்னா ரொம்ப குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிவிட்டு அவங்க நமக்கு வீடியோ அனுப்பிட்டே இருப்பாங்க. வீடியோ அனுப்புவாங்க, அவனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு அனுப்புவாங்க. இது எல்லாமே வந்து சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் நல்லா இருந்தோம். நாங்கள் நினச்சி இன்னும் 2 நாள் நம்ம கூட்டிகிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஒரு 1.5 days தான். எஸ், அப்புறமா கால் பண்ணாங்க. நான் லைவில் உட்காந்துட்ருக்கேன். எனக்கு கால் பண்ணும்போது இந்த மாதிரி சாக்கோ வந்து இறந்துட்டான், அவனை முடியலைங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் எனக்கு அந்த லைவே பண்ண முடியல. எனக்கு லைவ்ல வந்து நான் டைம் கிடைக்க போய் ரூமில் அழுது என்னடா இவ்வளோ ப்ரே பண்ணோம், இவ்வளோ அவனை பார்த்துக்கிட்டோம், பட் என்ன முடியல அப்படின்ட்டு. அப்புறம் நானே எனக்கு சமாதானம் சொல்லிட்டு ஓகே அவன் இருந்து இன்னும் கஷ்டம் அனுபவிக்கிறது. ஏன்னா அவனுக்கு எங்கெல்லாம் ஷேர் பண்ணி கையில் கால் எல்லாமே வந்துட்டு அந்த சிரிஞ்சி போடும்போது எல்லாமே ரொம்ப கஷ்டம் இல்லை, அது பார்க்கவே முடியல. அதுக்கு வந்துட்டு ஓகே அவன் அடுத்த பிறவியில் நல்ல ஒரு நல்ல இதாக அவன் பொறுக்கட்டுமே, ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக வந்துட்டு அவன் வந்து வரட்டும். இப்போ அவனால் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் அனுபவிக்க வேண்டாம், இவ்வளோ அவன் வந்து பார்த்திங்கன்னா வலியை வந்து அவன் பொறுத்துக்கிட்டான். அவன் ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா வில் பவர் அவனுக்கு அதிகமாக இருந்தது. இருந்தும் அவனால் இருக்க முடியல அப்படின்னா இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, அவன் இன்னும் கஷ்டத்தை அனுபவிக்காமல் போகணும்னு இருந்திருக்கு அப்படின்னு நினச்சிட்டு நான் கொஞ்சம் தேறிட்டேன். ஆனால் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அவன் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறது, அவன் கூடயே படுத்துக்கிறது, இது எல்லாமே நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவன் இல்லை அப்படிங்கிறது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அண்ட் நான் வந்து ஸ்ரீசாய்க்கு சொல்லவே இல்லை அவன் இறந்துட்டான் அப்படிங்கிறது. இன்னுமே இந்த வீடியோ மேபி பார்த்தான் அப்படின்னா தான் அவனுக்கு தெரியும். அதர்வைஸ் அவனுக்கு இன்னும் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ரொம்ப குட்டி பையன் அப்படிங்கிறதால டாக்டர் அவங்க அம்மா கிட்ட கொடுத்துட சொல்லிட்டாங்க. அதனால் வாங்கின ஷாப்லேயே வந்துட்டு நம்ம கொடுக்க சொல்லிட்டோம். அவங்க அம்மா கிட்ட இருக்கட்டும், கொஞ்சம் அவன் வளரட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். அதனால் நம்ம அங்கேயே இருக்கட்டும், இப்போதைக்கு நம்ம சாக்கோ வந்து நம்ம வீட்டுக்கு வர மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ரொம்ப டல் ஆகிட்டான். ஓகே தானே அவன், ஓகே அவன் அம்மா கிட்டே இருந்தால் அவன் ஓகே நல்லா ஆகிடுவான், அவன் நல்லா ஆகிட்டு நம்ம கிட்ட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் ஒரு 1 week என்னால் முடியல. எனக்கு சாக்கோ ஞாபகமாகவே இருக்குது. எனக்கு ரொம்ப கில்ட் ஆகிடுச்சு. நான் தான் தப்பு பண்ணிட்டணும், நான் தான் விட்டுட்டு போயிட்டணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் யோசிச்சு அப்புறமா நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னா, நான் இப்படியே இருந்தேன் அப்படின்னா நான் டிப்ரெஷனுக்குள்ளே போயிடுவேன். கண்டிப்பாக என்னால் முடியாது. எனக்கு வந்துட்டு சேம் ஜிட்ஸு ஒன்று வேணும், அதே தான் நான் வாங்கணும். நான் வேறு நிறைய பார்க்கும்போது கூட நான் கண்டிப்பாக வந்துட்டு நான் சேம் இதே ப்ரீட் தான் நான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாஷா பாப்பா வாங்கிட்டு வந்தேன். நான் ஷாஷா பாப்பா வாங்கும்போது 53 days. அதனால தான் நான் மெயினாக சொல்கிறேன், ப்ளீஸ் நீங்கள் வாங்குற மாதிரி இருந்தது அப்படின்னா 40 days ப்ளஸ் வாங்குங்க. அம்மா கிட்ட நான் கொஞ்சம் நாள் இருக்கட்டும். அதே மாதிரி அதோட அம்மா அப்பாலாம் பார்த்து வாங்குங்க. அந்த ஷாப்பில் போய் கேட்டதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை. இப்போவுமே அந்த ஷாப் தாண்டி தான் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போவேன். பார்க்கும்போதெல்லாம் இன்னுமே குட்டியான ப்ரீடு, எல்லா ப்ரீட்லேயுமே குட்டியாக வச்சு அவங்க சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எப்படின்னு எனக்கு தெரியல. ஒரு பிஸ்னஸ்க்காக அவங்க இப்படி பண்ணுறாங்களா, அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. நான் வாங்கிட்டு போகிறேன் என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பாங்களா, அதை குழந்தை மாதிரி பார்த்துக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அதோட உயிர் எப்படி வலிச்சு கஷ்டப்பட்டு போகும்போது அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் அவங்களுக்கு புரியாது இல்லை. பிஸ்னஸ் மட்டும்தான். இப்படி இருக்கவங்கள யார் கேட்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. பட் இதுக்கான ஏதாவது ஒரு ரூல்ஸ் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஏஜில் தான் வந்து குழந்தைங்களை விற்கணும், இந்த ப்ரீடுனா இப்படி தான் இருக்கணும், இந்த அம்மா அப்பாலாம் பார்த்து வாங்கணும், அதுக்கு ஒரு சர்டிஃபைட் கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. பட் அவ்வளோ ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க, ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இல்லை. அண்ட் நம்ம வந்து ஷாஷா பாப்பா வாங்கின இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நடுவில் 2 பேர் இருந்தாங்கன்னா, மீடியேட்டர் இருந்தாங்க. இருந்துமே வந்துட்டு ஷாஷா பாப்பாவோட அப்பா அம்மாவோட பிக்லாம் நம்ம வந்து பார்த்துருந்தோம். அண்ட் அவங்க எங்கே இருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியும். அவங்க மெயின்டைன் பண்ணவங்க நம்மகிட்ட பேசினாங்க.
ஸோ அதுக்கப்புறம் தான் இவன் வந்ததுக்கப்புறம் வாமிட் பண்ணும்போது சாப்பாடு, அதாவது லைக் அப்படியே சாப்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் பார்க்கும்போது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி வந்து ஒரு 1 வீக் வரைக்குமே நான் இவனையே பார்த்துட்டு இருந்தேன். ஏதாவது ஆகுதா அப்படின்னு சொல்லி வீக்கெண்டெல்லாம் வாங்கினேன். ஏன்னா எனக்கு ஆஃபீஸ் வந்து வீக்கெண்ட் லீவு. அதனால் ஒரு 2-3 டேஸ் வந்து இவனை பார்க்குறது. அதே மாதிரி ஸ்ரீசாய்க்குமே வந்துட்டு அப்போ வந்து ஆஃபேலி எக்ஸாம் லீவு. அந்த டைம் பார்க்கும்போது அவனும் கூடவே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். அப்புறமா இவனுக்கு ஒவ்வொன்றுமே டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி கொடுக்கும்போது எனக்கு ஆடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. இப்போ எனக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கு, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஷாஷா பாப்பா வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சாக்கோவா திரும்பி எனக்கு கிடைச்சிது. ஏன்னா இவனை மாதிரியே தான் அவனும் இருப்பான். அவனோட பிக்லாம் பார்க்கும்போது நீங்களே கெஸ் பண்ணுவீங்க, இது சாக்கோவா ஷாஷாவா அப்படிங்கிற மாதிரி தான், ஒரே மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி எனக்கு கிடைச்சது இன்னும் ஒரு ஹாப்பி. அவனுமே வந்து பார்த்திங்கன்னா பையன் தான். அதுக்கப்புறம் வந்துட்டு டிப்ரெஷன், உங்களுக்கு ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க, எது எடுத்தாலும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னடா வாழ்க்கை இப்படி இருக்கே அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம ஜிட்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இவங்க பண்ணுற விளையாட்டு, இவங்க பண்ணுற ராவடி, இவங்க பண்ணுற குடும்பத்துணை, இவங்க நம்மக்கிட்ட பழகுற விதம், இது எல்லாமே என்னடா இவங்களை வாங்கணும் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே நமக்கு அந்த மாதிரி தோணவே தோணாது. ஐயோ இவ்வளோ நாள் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இவங்க நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. அவ்வளோ லவ் நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. நிஜமாக யாராலையுமே இந்த மாதிரி ஒரு லவ் கொடுக்க முடியுமா அப்படின்னா டவுட் தாங்க. ஏன்னா மனுஷங்கக்கிட்ட பழகிறத விட இந்த மாதிரி அழகான உயிர்கிட்ட நம்ம பழகிறது அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாதம். எனக்கு ஷாஷா பாப்பா கிடைச்சது நிச்சயமாகவே ஐம் பிளஸ்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த டிப்ரெஷன் ஆமல்ல, இதுக்கெல்லாம் நம்ம டிப்ரெஷன் ஆமல்ல, இதுக்கெல்லாம் நான் கோவப்படுவேன்ல, இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணுவேன்ல அப்படின்னு நான் லோன்லியாக ஃபீல் பண்ணுவேன் அதிகமாக. அது எல்லாமே இப்போ எனக்கு இல்லவே இல்லை. அதெல்லாம் இருக்குதா, இப்போ நான் நினைக்கும்போது எனக்கே சிரிப்பாக இருக்கும். இதுக்கெல்லாம் நான் ஃபீல் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இவன் என்னோட டே வந்து ஃபுல்ஃபில் பண்ணிடுறான். ஸோ அந்த மாதிரியான ஒரு காட் சைல்டு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அண்ட் உங்கள் லைஃபே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக மாறின மாதிரி இருக்கும். ப்ளீஸ் உங்களுக்கு வாங்கணும் அப்படின்னு இருந்தது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வாங்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் குட்டியாக வந்து என்னோடய சோகமான சாக்கோ பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். அதோட பிக்கு, அது ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது அதெல்லாம் நம்மளுக்கு அப்படியே முடிஞ்சது தான் இந்த வீடியோஸோடு நான் அட்டாச் பண்ணுறேன். கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போயிருக்கும், இருந்தாலுமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்ம ஷேர் பண்ணுறதுல பெரிய விஷயம் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து ஷாஷா பாப்பாக்கான ஃபீடிங் டைம் ஆயிடுச்சு. அவன் சாப்பிட்றதுக்குரிய டைம் ஆயிடுச்சு. சஷுமா பா கிரா பா சஷா பா பை. எழுந்திரிச்சு போகல, அதனால பார்க்கலாம். இப்போ நான் அப்படியே எழுந்திருக்கிறேன். அவன் பாருங்க அப்படியே எழுந்திரிச்சு என் பின்னாடியே வருவான். படுத்துட்டு இருக்கான், அவன் எழுந்திரிச்சு என் பின்னாடியே வருவான். ஓகே, நான் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்த்தா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷாஷா பாப்பாக்கு என்ன கொடுக்குறேன் இது எல்லாமே வந்து ஷார்ட்ஸ்லேயும் போடுவேன், வீடியோவாகவும் போடுவேன். அவன் பண்ணுற குறும்புத்தனத்தெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நான் இன்னும் வந்து அவனோட இன்ஸ்டாகிராம் பேஜ் வந்து ப்ராப்பராக வந்து மெயின்டைன் பண்ணல. எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நான் இதை பிக் எடுக்கணும் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான். என்னோட இன்ஸ்டாகிராமே நான் வந்து அவ்வளோவா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அதனால் நீங்கள் ஷாஷா பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸ் அதில் வந்து போடுற ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ஷாஷா பாப்பா அப்படின்னு இருக்கும், ஷாஷா பாப்பாவோட பிக்கோட வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் பார்க்கணும், ஷாஷா பாப்பா பற்றி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதுவும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் ஒரு லைக் போட்டுட்டு போயிடுங்க. அடுத்த வீடியோவில் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.